இந்த ஹோட்டலோட பேர் மனிதநேயம். இதை நடத்துகிறது பார்த்திங்கன்னா 2 பேர், அம்மாவும் பையனும் மட்டும். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நீங்கள் போய் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்கள் இலவசமாகவும் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் கையில் பணம் இருந்தால் ₹1 அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் பாக்கெட்டில் இருக்க காசை உண்டியில் போட்டுட்டு வந்தால் போதும். இதை நடத்த 2 பேருமே மிகப்பெரிய கோடீஸ்வரங்களோ மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமோ கிடையாது. சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். ஒரு மகனும் தாயும், மனிதநேயம் மிக்க ஒரு மகனும் தாயும் இதை நடத்துகிறாங்க. இது எவ்வளோ நாள் நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்கன்றத அந்த பையன் சொல்கிறார், கேள்வி. பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கண்ணா. படிச்சுட்டு சரியாக வேலை இல்லாமல் சுற்றிட்டு தான் இருக்காங்க. வேலை வாய்ப்பு தான் இங்கே இல்லையே நிறைய பேருக்கு. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் தான். வேலை இல்லாமல் சுற்றிட்டு தாங்க இருந்தேன். சரி எதனா ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் இல்லாதவங்களுக்காச்சும் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சது இந்த மனிதநேயமே. காலையில் இட்லி, பொங்கல், வடை சார். மதியம் வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி மாற்றி 2 எதனா ஒரு டிஷ் பண்ணிவிடுவோம் சார். இந்த மனிதநேயம் ஹோட்டலில் சாப்பிட வர வாடிக்கையாளர்கள் யாரெல்லாம் தெரியுமா? அவங்க சாப்பிட்டுட்டு அந்த உணவோட தரத்தை பற்றியும் அந்த சாப்பாடோட விலையை பற்றியும் அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. இங்கே வந்தால் வயிறார சாப்பிட்டு போகலாண்ணா. அதேமாரி அண்ணன் வாயத்தந்து ₹1 ₹2 கேட்க மாட்டாருண்ணா. நம்ம கையில் எதுனா இருந்தால் அந்த பாக்ஸில் போட்டு போக சொல்லுவார். அவ்வளோதான், அண்ணன் சாப்பாடு சொல்கிறார். இந்த ஹோட்டலு உருவான விதத்தை பற்றியும் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இது எப்படி உருவாச்சுன்றதை பற்றி அந்த ஹோட்டல் ஓனரே சொல்கிறார், அதையும் கேளுங்க. நான் இதுக்காகவே வேலைக்கு போக ஆரம்பிச்சது. கம்பெனி வேலைக்கு 1 இயராக போயிட்டு ஒரு 70,000 சேலரி சம்பாரித்து இது ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த திங்ஸ் வாங்கணும், இது எல்லாமே வீட்டை கேட்டால் இது யாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸே பண்ணலை, அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஷீட்டு, அப்புறம் வீட்டிலேருந்து எந்த பொருளுமே நான் எடுக்கல சார். கிரைண்டரு எல்லாமே நான் என்னோடய காசு போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணானுங்க. இந்த இதெல்லாம் நடுறதுக்கு எல்லாம், அந்த பேனர் அடிக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணானுங்க. அப்புறம் அம்மாவும் அப்படியே முதல் நாள் ஆரம்பித்ததோடு சரி சார், அதுலேருந்து எங்கள் அம்மா தான் செஞ்சு தராங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் லீவ் விட்டோம்னு காலை சாப்பாடு டிஃபன் உண்டு. மத்தியானம் சாப்பாடுலாம் கிடையாதுங்க. அந்த ஒரு நாளைக்கு தான் விடுவான், மதியம் கிடையாது. மற்ற நாளில் மழை காற்று எதாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட போயிட்டு ஒரு 100 200 கடன் கொடுன்னு சொன்னாலே இல்லை சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிறவனே யாருனே தெரியாதவங்களாம் ஒரு 1000 500 கொடுத்து மனிதநேயத்துக்கு பண்ணுப்பா சொன்னாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம மறந்துட முடியும்? கண்டிப்பாக இந்த வெற்றி, இந்த ஹோட்டல் ரன் ஆகாதான வெற்றி ஃபுல்லாக மக்களை தான் சார் போய் சேரும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா, அடுத்தது மக்கள், அவங்க 2 பேருக்கு தான். இவ்வளவு நல்ல விஷயம் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில், நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு தடவையாவது போய் சாப்பிட்டுட்டு மனித நேயத்தோட உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கண்டிப்பாக நான் அந்த பக்கம் போனேன்னா என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு அந்த தாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவேன். நன்றி அம்மா. அந்த மகனுக்கும் ஒரு நன்றி. நம்ம மனிதநேய உணவு விழுப்புரம் மாவட்டம், வானூர் வட்டம், தென்கோடி பக்கம் கிராமத்தில் இருக்குது சார். பைபாஸ் ரோட்லேயே வச்சுருங்க சார் மனிதநேயத்தை.